ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 8 மணி ஆகுது. ஸோ காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் நடந்து போயிட்டுருக்கான் பாருங்க. அவனுக்கு நடக்கவே பிடிக்காது, தூக்கிட்டு தான் போகணும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் ஏறிட்டோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக ராமேஸ்வரம் போகிற வண்டி தான். நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னேன். ரிஷப் டேடி வந்து கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பால் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரம் ஜஸ்ட் 100 ரூபா தான். முதல்ல 150 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 100 ரூபா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். 10 நிமிஷம் வண்டி நின்றுட்டுருக்கு. அங்கே வந்து ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது சாப்பிடுன்னா சொல்லுங்க, 10 நிமிஷம் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நின்றுட்டுருக்கு. நாங்கள் மார்னிங்கே சாப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சாப்பிட்டு வந்துட்டோம் 3 பேருமே. வீட்டிலே சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிளைமேட். மழை வந்தால் நல்லாயிருக்கும், பட் மழை வருமா என்னன்னு தெரில. மேகமூட்டமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட். இன்னும் ராம்நாடு கூட வரல. அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மழை வருமான ஆசையாக இருந்துச்சு, பட் இல்லை. ராமேஸ்வரம் ரீச் ஆனதுக்கப்புறம் வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் தாங்க முடியல. ராம்நாடு பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிருக்கும். எல்லோரும் இறங்குறாங்க பாருங்கள். ராம்நாடு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ராம்நாடு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மொபைல் வேறு ஒரு பக்கம் வந்து செம்ம ஹீட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மொபைல் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க மாட்டேங்குது. செம்ம டார்ச்சர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மொபைல். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ரிஷப் டேடி கிட்ட வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எனக்கு மல்லிகைப்பூ வைக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 60 ரூபாய்க்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ். 1 முழம் நினைக்கிறேன், 1 முழம் 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 8 மணிக்கு பஸ் ஏறினோம். இப்போ பாருங்க 10:35 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 10:35 ஆகுது. இன்னும் ராமேஸ்வரம் ரீச் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்ப இன்னொரு பஸ் ஏறி கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆக போகுது.
பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. டைம் வந்து 10:58 ஃப்ரெண்ட்ஸ். 10:58 நாங்கள் பாம்பன் பாலம் ரீச் ஆயிருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடல் பாருங்க எவ்வளோ போட்டு நிற்குது. எக்கச்சக்க போட்டு. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாம்பன் பாலம் கிராஸ் ஆகிட்டோம். பட் இந்த சைடு வந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்து தெரியல. அது வந்து அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரும்போது தான் அந்த ரயில்வே ட்ராக்கே நாங்கள் பார்த்தோம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். 11 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பஸ்ஸில் போகணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பஸ்ஸில் போகணும். கோயிலேருந்து தனுஷ்கோடி எவ்வளோ தூரம்னு கேட்குறாரு. இது காசு எவ்வளோன்னு கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் கோயிலுக்கு போனோம். பட் அந்த இடத்துல ஒரு பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லு செம்ம கூட்டம். அதனால் ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் ஏறின உடனே ரிசப்ட் டாடி வந்து தனுஷ்கோடி கோயிலேருந்து தனுஷ்கோடி எவ்வளோ தூரம் அப்படி இப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு ஆட்டோ டிரைவர் வந்து நீங்கள் 1200 கொடுங்க, நான் வந்து ஃபுல் இடம் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், கோயில் தனுஷ்கோடி அப்புறம் என்னென்னமோ சொன்னார். 1200 கொடுத்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டோட்டலாக சுற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா ரூம் தேடி அங்கே பேக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நிறையா வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆட்டோலேருந்து இறங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு நான் வந்து ஜிகர்தண்டா கடை பார்த்தேன். ஜிகர்தண்டா குடிக்க போகலாமா அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் ரேட்டை பார்த்தா பாருங்கள், நார்மல் ஜிகர்தண்டாவே 70 ரூபாவாம். ஸோ சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சுமாராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 70 ரூபா கொடுக்கறதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரூம் தேடி வந்து பேக்லாம் உள்ளே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து கோயில் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம். ஓகே, சாப்பிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசிக்குது. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டது, இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். டைம் வந்து 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட் இருக்குது. எல்லாமே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு வந்து சாம்பார் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 75 ரூபா. லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், பிளெயின் ரைஸ் எல்லாமே இருக்குது. 70 रुपया का पार्सल कराया को 2-3 घंटे खाऊं वही लेमन राइस में खाऊं लगा. வழக்கம் போல் என்னுடைய ஃபேவரட் வெஜ் மீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிசப்ட் டாடி என்ன ஆர்டர் பண்ணார்னா ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இது 2 ஆர்டர் பண்ணியிருந்தார். ரிசப்ட் வந்து சாம்பார் சாதம் அது வந்து பார்சல் பண்ணியிருந்தோம். ரூமில் போய் ஊட்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் ஹோட்டல்லே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு சுமாராக நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம்.
நாங்கள் தங்குற ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ், லாட்ஜ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் டூர் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.